எஜுகேஷன் சிஸ்டம் என்ன ப்ரெஷர் வேணாலும் பண்ணட்டும், ஆனால் பேரண்ட்ஸ் எனக்கு ஒரு இஷ்யூனா, எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா என் அச்சன் வந்து நிற்பான், என் அம்மா வந்து நிற்பா அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா யாருமே சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஆன்சர். அதை வச்சு தான் இந்த ஃபிலிம் பண்ணது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸில் ஹெட் மாஸ்டர் வந்து சர்க்குலர் அனுப்பி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் பார்க்க வச்சிருக்க ஒரு ஃபிலிம் இது. எஸ்டர்டே நான் நேற்று வந்து அவர் ராம்நாட்டில் ஒரு ஃபுல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு கூட நான் இந்த ஃபிலிம் கண்டேன். ரொம்ப என்னன்னா நான் பிளான் பண்ணது அதுதான். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. இங்கே பேரண்ட்ஸும் எஜுகேஷன் சிஸ்டமும் தான் தப்பு. அதுதான் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான்? அவனை விடுங்க, அவன் இஷ்டத்துக்கு விடுங்க, அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதை செய்யட்டும் அப்படின்னு மைண்டில் வச்சு எடுத்த ஒரு ஃபிலிம் தான். நீங்கள் ஃபிலிம் பார்த்தா உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வரும். பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா சிஸ்டத்துக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் இருக்காது. எங்கேயுமே வந்து ப்ரீச் இல்லாமல் நம்மளாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபிலிம். யூஸ்வல் சினிமா ஃபார்மேட்டில் இருக்காது. இந்த ஃபிலிம் வந்து 65 mm எடுத்த ஃபிலிம், நாட் 70 mm. 65 mm தான் நம்ம ஐயோட கரெக்ட் விஷன் கிடைக்கிற ஒரு ஃபிலிம். இதில் ஒரு ஹீரோயிசமோ இல்லை ஓப்பனிங் சாங்கோ ஐட்டம் சாங்கோ இல்லை பயங்கர ஃபைட்டோ எதுவுமே இருக்காது. இது எல்லா ஃபார்முலாவையும் பிரேக் பண்ண ஒரு ஃபிலிம். அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்க, நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வித் அனிலட்டன் இந்த ஃபிலிமை இங்கே ரிலீஸ் பண்ணுறோம்.